வணக்கம். இது உங்கள் கிச்சன் தமிழ். நான் முத்துலக்ஷ்மி. இன்றைக்கி நம்ம கிச்சனில் மக்கானா பிரியாணி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இது ஒரு ப்ரோட்டீன் ரிச் டயட். வீடியோ ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். டெய்லி டிப்ஸ் சொல்லுவேன், அது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீடியோ பிடிச்சிருந்தால் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிறத கிளிக் பண்ணிங்கன்னா நான் போடுற வீடியோஸ் எல்லாம் நோட்டிஃபிகேஷன்ஸாக வரும். வாங்க வீடியோவில் போய் மக்கானா பிரியாணி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இதுக்கு ப்ரெஷர் பேன் ஒன்று எடுத்துகிட்டு அதில் நெய் 1 ஸ்பூன் தான் விட்டுருக்கேன். இப்போ நான் செய்கிறது ஒரு 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 டம்ளர் பாஸ்மதி ரைஸ் தான். 2 டிஃபன் பாக்ஸுக்கு வரும், அவ்வளோதான். கம்மியாக செய்கிறேன். இதுக்கு தாளிக்கிறது பட்டை, சோம்பு, பிரியாணி இலை, கசகசா, பெருஞ்சீரகம், கிராம்பு எல்லாமே போட்டு தாளிக்கிறோம். ஃபஸ்ட்டு அதை நெய்யில் தாளிக்கும்போது நமக்கு கொஞ்சம் மனம் நல்லாயிருக்கும். அதுக்காக நெய் 1 ஸ்பூன் விட்டுருக்கேன். இது கூட நாம் வெங்காயம் இதெல்லாம் வதக்கிறதுக்கு தேங்காய் எண்ணெய் வேணால் கொஞ்சம் விட்டுக்கலாம், கொஞ்சமாக. இப்போ ஒரு பல்லாரி கட் பண்ணி வச்சுருக்கேன் நீளமாக. அதை இதை வதக்கிட்டு அந்த பல்லாரியை போட்டு, ஒரு பல்லாரி ஒரு தக்காளி தான் போட போகிறேன். ஏன்னா நான் 200க்கும் கம்மியான அரிசிங்கிறதுனால ஒரு பல்லாரி போட்டிருக்கேன். அதை கொஞ்சம் நேரம் வதக்கிட்டு அதுக்கப்புறம் தக்காளி 1 போட போகிறேன். அதுக்கு இடையில் இது 1 டம்ளர்னால 3 வத்தல், 2 பெரிய பூடு, வடைப்பூடு, கொஞ்சம் இஞ்சி, அதே மாதிரி கறி மசாலில் பட்டை, பெருஞ்சீரகம், ஏலக்காய், அந்த கிராம்பு எல்லாம் போட்டு மிக்சியில் தண்ணி விடாமல் சொர சொரன்னு நான் அரைச்சி எடுத்துகிட்டு வர போகிறேன். இப்போ ஒரு பல்லாரிக்கு அப்புறம் ஒரு தக்காளியை கட் பண்ணியிருக்கேன் புதுசாக, அதை போட்டு வதக்கிட்டு இருக்க போகிறேன். இப்போ அதை நம்ம மிக்சியில் தண்ணி விடாமல் அரைச்சி இப்படி சொர சொரப்பாக அரைச்சி எடுத்துருக்கேன். இது கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறம் நான் அந்த பட்டை, வத்தல் இதெல்லாம் சொர சொரன்னு திரித்து வச்சுருக்கிறத மிக்சியில் திரிச்சுட்டு போட போகிறேன். இப்போ அரிசி இந்த 1 டம்ளர் 200 டம்ளரில் தலை தட்டி தான் எடுத்துருக்கேன் பாஸ்மதி ரைஸு. அதுக்கு பால் தேங்காய் பால், சின்ன மூரி தேங்காயில் ஒரு 2 டம்ளர் பால் எடுத்து வச்சுருக்கிறேன். இது ஒரு 2.5 டம்ளர் பால் விடலாம். ஏன்னா மக்கானா கொஞ்சம் தண்ணியை உறிஞ்சுங்கிறதுனால 2 பங்குக்கு பதிலாக 2.5 விடலாம். இப்போ இஞ்சி, பூண்டு, அந்த மசால் தண்ணி விடாமல் அரைச்சதை, சொர சொரப்பாக அரைச்சதை போட்டு வதக்கிட்டு இருக்கிறேன். அதுக்கடுத்து நாம் இதில் மல்லி இலை இல்லை, புதினா இலை காஞ்ச புதினா இலை கொஞ்சம் ஃப்ரிட்ஜில் இருந்துச்சு, அதை எடுத்துகிட்டு வந்திருக்கேன். அதை கசக்கி போடுறேன். காஞ்ச புதினா இலைனாலும் அந்த மணம் நல்லாயிருக்கும், புதினாவோட மணம் நமக்கு வரும். அதுக்காக அதை போட்டிருக்கேன். இப்போ அதை வதக்கிட்டு அடுத்ததாக நாம் 2 டம்ளர் பால் இதில் விட போகிறோம், தேங்காய் பால். ரெண்டு டம்ளர் பால் விட்டு கூட ஒரு 1/2 டம்ளர் விடலாம். இந்த மக்கானா நம்ம சேர்க்குறோம்ல, அது கொஞ்சம் தண்ணியை உறிஞ்சுங்கிறதுனால. அப்புறமா அந்த மிக்ஸி கழுவின தண்ணி அந்த கொஞ்சம் விட்டுக்கிறேன் நான். 2 டம்ளர் விட்டுருக்கேன். அப்புறம் கொஞ்சமாக தண்ணி விட்டேன், அந்த வீடியோவில் எடுக்கலை. 2.5 டம்ளர் நீங்கள் விடலாம். இப்போ இதில் கொஞ்சம் மல்லிப்பொடி சேர்த்துருக்கேன், ஒரு டேஸ்ட்டுக்காக. கம்மியாக தான் சேர்க்கணும், ரொம்ப சேர்க்கக்கூடாது. கொஞ்சமாக மல்லிப்பொடி, தேவையான அளவு உப்பு. அடுத்து பிரியாணி மசாலா, ஏதாவது ஒரு பிரியாணி மசால் கொஞ்சமாக போட்டுக்கோங்க. ரொம்ப போட்டால் கூட ரொம்ப கறி மசால் ஃப்ளேவர் ரொம்ப இருக்கும், லைட்டாக போட்டுக்கோங்க. அடுத்ததாக பாசுமதி அரிசி கழுவினதை போட போகிறேன். அதுக்கிடையில் ஒரு அரை பச்சை மிளகாய், தடியாக இருக்கிறதுனால ஒரு பச்சை மிளகாய் எடுத்து பாதியை கட் பண்ணி போட்டிருக்கேன். 1 டம்ளர் ரைஸ் அதில் போடுறேன். இப்போ இது நல்லா கொதித்து வந்ததுக்கப்புறம் நம்ம அந்த மக்கானா நான் வெறுமனே ஃப்ரை பண்ணி சட்டியில் ஃப்ரை பண்ணி வச்சுருக்கேன். கடையில் வாங்கின பூல் மக்கானான்னு கேட்டு வாங்கிறத ஃப்ரை பண்ணி கடையில் வச்சுருப்பாங்க. இது நான் பூல் மக்கானான்னு தனியாக உள்ளதை வாங்கி அதை வெறும் சட்டியில் வறுத்து வச்சுருக்கிறேன். வறுத்தா அது உடையிற அளவுக்கு, அமைக்கி பார்த்தா உடையிற அளவு வறுத்து வச்சுருக்கேன். அதை தூக்கி இப்போ நான் இதில் போடுறேன். போட்டு 2-3 கிண்டி இது இந்த சாதத்தோடு அமுங்கி போயிடும், சேர்ந்து போயிடும். இது ரொம்ப ப்ரோட்டீன் சத்து உள்ளது, அதனால் சுகர் பேஷண்ட் கம்மியாக எடுக்கலாம். ஏன்னா இதில் கலோரிஸும் கம்மியாக உள்ளது இது, அதனால் சுகர் பேஷண்ட் எடுக்கலாம். இப்போ இதை ப்ரெஷர் பேனை மூடி சத்தம் ஒரு 5 மினிட்ஸ் வச்சா போதும், பிரியாணி ரெடி ஆயிடும்.
இப்போ வந்து பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. சாப்பிட்டு பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. இதை வந்து ஒரு கரண்டி காம்பு வச்சு கிண்டி விட்டுட்டு நாம் சூடாக பரிமாறலாம். சுவையான மக்கானா பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். ரொம்ப அருமையாக இருக்கும் இது. பாருங்கள் இவ்வளோ அழகாக இருக்குன்னு. கண்டிப்பாக நீங்கள் செஞ்சு பாருங்கள். தேங்க் யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.